ஹீரோயினி ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி எல்லா சீனும் பெர்ஃபார்ம் பண்ணி கட்டிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள்? ரீல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிடுவேன். பட் இந்த ஓன் ஸ்கிரிப்டை எழுதுறது மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சினிமாவில் ஹீரோயினியாக வரணும்னு ரொம்ப ஆசை. எனிவேஸ் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. உள்ள வாங்க. அம்மா நான் அப்படியே செட்டில் விளாட போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு வா. அம்மா நானும் அண்ணோட செட்டில் விளாட போகிறேன். வேண்டாம். ஏம்மா? நீ என் கூட சமையல் வந்து ஹெல்ப் பண்ணு. ஏம்மா? என்ன ஏன்னுட்டு? அம்மா அவள் என்னை விட நல்லா தானே விளையாடுவா, என் கூட வரட்டுமே. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்பு. அம்மா நான் விளையாட போனால் என்னம்மா பிரச்சனை? பொட்டப்புள்ள விளையாடி என்னடி பண்ண போற? அப்பா கிட்ட எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்களாமா. போய் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வை, நான் பின்னாடியே வரேன். ஏ தனம் இங்க வா. என்னக்கா? அங்க பாரு. என்னக்கா? நேத்து ஒருத்தங்க கூட பைக்ல வந்து இறங்குனா, இன்னைக்கு இன்னொருத்தங்க கூட வந்து இறங்கி இருக்கிறா பாரு. ஊர் விட்டு ஊர் வந்து பிஜி ஹாஸ்டல்ல தங்குறேங்கிற பேர்ல அநியாயம் பண்ணுதுங்க. ஐயோ இது மட்டும் இல்லடி, நிறைய பிள்ளை கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது என்ன, தம் அடிக்கிறது என்ன. நீ பாத்தியாக்கா? அதுதான் வீதியே மணக்குதே. இது மட்டுமா, அவ போடுற ட்ரெஸ்ஸ பாரு. தொப்புள் தெரியற மாதிரி, அக்குள் தெரியற மாதிரி. சி கரகம் முடிச்சவளா இருப்பாளா. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், இல்லைன்னா நம்ம காலனி பேரே கெடுத்துருவாளுங்க. ஆமா ஆமா. டைலாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஏங்க முதல்ல நீங்கள் ஆரம்பிங்கம்மா. என்ன சார் நடக்குதுங்க? என்ன உங்கள் சட்டம்? இந்த நாட்டில் ஒரு நிமிஷம் சார். ஓகே ஓகே. என்ன சார் நடக்குதுங்க? என்ன உங்கள் சட்டம்? இந்த நாட்டில் சரி கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏங்க நீங்கள் பேசி காட்டுங்க. என்ன சார் உங்க சட்டம்? என்ன நடக்குது இந்த நாட்டுல? எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவே 500 ரூபாய் திருடிட்டான்னு சொல்லி அடிச்சு கொள்றாங்க. ஆனா 16 வயசு பொண்ணு ரேப் பண்ணவன அடுத்த வாரமே பெயில விடுறாங்க. இப்படியெல்லாம் இருந்தா அக்யூஸ்ட் எப்படி பயப்படுவாங்க? தப்பு பண்ணவன கோர்ட்டு கேஸ் ஜெயில்னு இழுத்தடிக்காம அப்பவே தண்டனை கொடுக்கணும். அப்பதான் எல்லாம் பயப்படுவாங்க. பிச்சிட்டம்மா, பிச்சிட்டப்போ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். சரி நீங்கள் போங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு நாங்கள் கால் பண்ணுறோம். என்னாச்சுடா கண்ணு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? அட என்னாச்சு சொல்லு. பாட்டி நான் ஸ்கூலை விட்டு வரும்போது என்னொருத்தன் தூக்கிட்டு போய் பேட்டச் பண்ணிட்டான். ஐயோ உங்க யாரும் இல்லையா? யாருமே இல்லை, என் வாயை பொத்தி என்னை கத்து விடாம பண்ணிட்டான். சரி இனிமே தனியா நீ போக வேண்டாம், பாட்டி நான் கூட வர்றேன். வாங்க பாட்டி, நான் அவனை பார்த்தா அடையாளம் சொல்லுவேன். நம்ம போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஏன்? அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. ஏன் புரியாது? சொல்லுங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் உன்னை ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் உன்னை போட்டோ வந்துடும். இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? தப்பு பண்ணது அவன் தானே பாட்டி, நான் ஏன் பயப்படணும்? இனிமே நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும். இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரி போய் நீ குளிச்சுட்டு வா. மா 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 இங்க பாத்தியா, இன்னைக்கு நடந்த டோர்னமெண்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இத நீ போட்டுக்கோ. சூப்பர்டா. சார் அந்த ஸ்ரீமதி பொண்ணே ஹீரோயினாக போட்டுடலாமா? ஃபோன். ஐயோ என்னையா பேசுற நீ? அந்த புள்ள கருப்பா இருக்குது, அந்த பிள்ளையெல்லாம் போட்டால் யாரையா தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க? பக்கத்தில் ஒரு புள்ள சேச்சோன்னு நல்லா தக்காளி விளம்பரம் இருந்தில்ல, அந்த பிள்ளைய போட கம்மன். சார் அந்த பிள்ளைக்கு நடிக்கவே வரல சார். ஐயோ அதெல்லாம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம், நீ கம்மன் அந்த பிள்ளைய போடு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஐயோ பணத்தை போட்டு படம் எடுக்கிறது நான், ஒழுக்கு மாதிரியே அந்த பிள்ளை ஹீரோயினாக போடு, இல்லைன்னா டேரக்டரவே நான் மாற்றிட்டு போயிடுவேன். ஆடிஷன் போஸ்ட்லேயே தெளிவாக போட்டிருக்கலாம்ல சார், கருப்பா இருக்க பொண்ணுங்க வேண்டாம், வெள்ளையா இருக்க பொண்ணுங்க தான் வேணும்னு. தேவையில்லாம ஏன் சார் எங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி இப்படி அப்பீரன்ஸ் மட்டும் பார்க்குற ஆளுங்க இருக்க வரைக்கும் என்ன மாதிரி டேலண்டா இருக்க பொண்ணுங்க வரவே முடியாது. நல்லா இருக்கு சார் உங்க ஆடிஷன்.
ரொம்ப தேங்க்ஸ். அறிவில்ல ட்ரெயினிங்ல வரும்போது ஆர்னடிச்சு வரணுங்கிற ஒரு மேனஸ் கூட இல்ல. அது ரைட்ல இண்டிகேட் போட்டு லெஃப்ட்ல வந்திருக்க. சாரிங்க. என்ன சாரி பூரின்ட்டு? உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்? பொண்ணுங்கன்னா போதும் கண்ணை மூடிட்டு லைசன்ஸ் கொடுத்துருவானுங்க. நாட்டுல 3/4 ஆக்சிடென்ட் பொண்ணுங்களாலதான் நடக்குது. உங்களால வண்டி ஓட்ட விட்டதே தப்பு. ஹலோ, நீங்க யார் சார் எங்களை வண்டி ஓட்ட அலோவ் பண்றதுக்கு? பொண்ணுங்க நாங்க வண்டி ஓட்டினா அவ்வளோ இலக்காரமா? நீங்க ஓட்டுற லட்சணம் தான் தெரியுமே. கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு நாளைக்கு 300 ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் மேல ஃபைல் ஆகுது. இதுல கைய விட்டு வண்டி ஓட்டுறது, டிராபிக்ல வீலிங் தூக்குறது, பொண்ணுங்க முன்னாடி கெத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் பண்றதுல நீங்க எங்களை குறை சொல்ல வந்துட்டீங்களா? எல்லா பசங்களும் அப்படி பண்றது இல்ல மேடம். இப்படி பேசாதீங்க. நீங்க மட்டும் எப்படி சார் பேசுனீங்க? இப்படி எல்லாத்துக்கும் உங்க கூட கம்பேர் பண்ணி எங்களை கீழே இறக்குறீங்க. உங்க வண்டிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நான் சரி பண்ணி தந்துடுறேன். ஆடிஷன் கிளம்பிட்டேன்டி. ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நைட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன் நம்புறேன். இல்லடி 10 மணிக்கு தான். நான் கூப்பிடுறேன். அண்ணா அண்ணா வண்டியை நிறுத்துங்க. அண்ணா வண்டியை நிறுத்துங்க. யோ இறங்க கீழே இறங்கிங்கிற. உனக்கு என் அப்பா வயசு இருக்குல்ல, உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவன் இப்படி எவனாவது உரசனா சும்மா இருப்பியா? பஸ்ல உரசுறாங்கன்னா நான் ஆட்டோல வர, ஆட்டோல இப்படி உரசுனா வேற எதுலடா நாங்க போறது? ஆட்டோனா அப்படி இப்படியே உரசுதான் செய்வாங்க. உனக்கு தேவைன்னா கார் புக் பண்ணி போமா. நாங்க எதுக்குடா கேப் புக் பண்ணி போனோம்? நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க அமைதியா இருக்கணுமா? ஏமா இப்படி பஜாரித்தனமா கத்திட்டு இருக்கிறாரு? அப்படிதான் ஏன் கத்துவேன், பஜாரி மாதிரி தான் கத்துவேன். உங்களை எல்லாம் விட்டா இதுக்கு மேலேயும் பண்ணுவீங்க. அண்ணா வண்டி போலீஸ் ஸ்டேஷன் விடுங்கண்ணா. ஆட்டோ வித்து மாட்டை வித்து சிட்டில படிக்க வச்சா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா நீ? நான் என்னப்பா பண்ணேன்? அதான் தினம் பைக்ல கொண்டு வந்து ஒருத்தர் இறக்கி விட்டு போறானே. தினமும் பைக்ல பா, நான் பஸ் மிஸ் பண்ணாலும் டிராபிக்கா இருந்தாலும் ரேபிடோ போட்டு வந்துடுவேன். அது யாரோ கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. சரி அதை விடு. நம்ம கிராமத்துல இப்படிதான் நான் ட்ரெஸ் போட்டு பழகி விட்டனா? இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் தாவணி கட்டிட்டு காலேஜுக்கு போக முடியுமா? இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும்ப்பா. ஆமா, இதுல யார் உனக்கு சொல்றா? நீங்க தானா? கொஞ்சம் இங்க வரீங்களா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் எப்படி ட்ரெஸ் பண்ண உங்களுக்கு என்ன? ஏங்க வெளி தோற்றத்தை வச்சு மட்டும் ஒரு பொண்ணு இப்படிதான் முடிவு பண்ணிடுவீங்களா? நான் என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி போடக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? அம்மாடி, உன் வயசுல எங்க வீட்லயும் வயசு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிடையாது. அதானே, உங்க பொண்ணு அப்படி இருந்தாங்கன்னா உங்க பொண்ணோட வச்சுக்கோங்க, ஏன்ட்ட எடுத்துட்டு வராதீங்க. பெரியவர்கள் அப்படி எல்லாம் பேசாத. அவங்க நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு நல்லதுக்கு சொல்லப்பா. இதுவும் ஒரு வகையான டாக்ஸிக் தான். இந்த சொசைட்டில நாங்க எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இவங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒன்னா இவங்க மாறணும், இல்ல நான் மாத்திக்கணும். இவங்களும் மாற மாட்டாங்க, நானும் என்ன மாத்திக்க முடியாது. நீ ஒண்ணும் மாற வேண்டாம். பொட்டி படிக்கல எடுத்து வை, நம்ம கிராமத்துக்கே போலாம். நான் போய் வண்டி புக் பண்ணிட்டு வரேன். பா சொல்ற கேளுப்பா. பா ஏமா பாவம் உங்க அப்பா, அவர் ஏமா இவ்வளவு கஷ்டப்படுத்துற? இப்ப உன்னோட படிப்பு போச்சா? என்னமோ போமா. பொண்ணுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கு இந்த சொசைட்டி. ஸ்கூல் பொண்ணு அபியூஸ் பண்ணாலும் வீட்டில் இருக்கிறவங்களே வெளியே சொல்ல பயப்படுறாங்க. ஒரு பொண்ணு சாதிக்கணும்னா இன்னமும் அவளோட அழகும் அப்பியரன்ஸும் தேவைப்படுது. சின்ன வயசுலேயே ஆண்கள் தான் சாதிக்கணும், பொண்ணு சாதிக்க கூடாதுன்னு ஈக்குவாலிட்டி கொடுக்காம கிச்சன்லேயே அவள் வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க. பிடிச்ச ட்ரெஸ் போட்டா கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டியது இருக்கு. என்னதான் இந்த உலகம் வேர்ல்டுக்கு மாறினாலும் இந்த சொசைட்டியில் டாக்ஸிக் பர்சன்ஸ் இருக்கதான் செய்கிறாங்கல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.